அல்லாஹ் எங்களோடு நேரடியாக வந்து பேச போவதில்லை. அல்லாஹு தாலா நேரடியாக வந்து பேச போவதில்லை. அவனது சோதனைகள், அவனது இந்த உலகத்தை அவன் தரக்கூடிய அந்த துன்பங்கள், இவைகள் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும். எமக்கு ஒரு செய்தியை சொல்லும். அந்த செய்தி எம்மிடத்தில் ஈமான் இருக்குமாக இருந்தால் நம்ம அதை என்ன செய்வோம், நம்ம புரிந்து கொள்வோம். சில புரிதல்கள்ல தவறு ஏற்படலாம், சில புரிதல்கள்ல பிழை வரலாம். ஆனால் நம்ம அல்லாவை நல்ல முறையில் புரிய முயற்சி எடுத்தோம். உங்களில் எவரும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரதானமான பகுதி நம்ம இந்த தவக்குலுடைய பாதையில இந்த உலகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு இது மிக பிரதானம். இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு முதலாவது பணக்காரர், இரண்டாவது பணக்காரர், மூணாவது பணக்காரர் லிஸ்ட்ல ஒரு மூமின் எடுத்தோன்னே என்ன நினைக்கணும்டா, இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே பிரச்சனையான பிழையான ஒரு அம்சம். இதுல என்ன இருக்குது, ஒரு முஸ்லிம் முதலாவதா இருக்கணுமா ரெண்டாவதா இருக்கணுமா இடத்தை வச்சல்ல, அவனால இந்த உலகத்துக்கு